நான் ஃபிலிமில் என்டர் ஆகும் பொழுதுலேருந்தே வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கல் வந்து ட்ரெயின் ஆகிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. வீட்லேயும் சரி, ஸ்டுடியோவிலையும் சரி, எந்த இசையமைப்பாளருக்கு நான் வாசிக்க போனாலும், கிட்டார் வாசிக்க போனாலும், ஆர்கன் வாசிக்க போனாலும், எது வாசிக்க போனாலும் எப்பொழுதும் என் மனது அங்கே போகின்ற நேரத்திலே, ஓய்வான நேரத்திலே கிளாசிக்கல் பீசஸ் எல்லாம் வாசிக்கிறது. எல்லா மியூசிஷியன்ஸும் வந்து அவங்களுக்கு உரிய பிரியமான நம்பர்ஸ்களை வந்து வாசிக்க சொல்லி கேட்பாங்க, அவங்களும் வாசிப்பாங்க. ஆனால் இந்த படத்துக்குரிய பாடல்களுடைய சூழ்நிலையை சொன்னவுடன் நான் முதலில் நினைத்தது அந்தரிஷ் சிம்பனி, ஷூபர்ட்னுடைய அந்தரிஷ் சிம்பனி. ஏன்னா அதில் வரக்கூடிய அந்த பேஸ் வந்து எனக்கு அடிநாதமாக வந்து எங்கள் உள்ள எனக்கு தோணுது. மைக்கேல், would you please play the intro of the only basses, only piano, cello, bass and the pizzicato. இந்த ரிதம் தான் என் மனசில் வந்து தோணுச்சு. இது மேலே வந்து ஷூபர்ட் வந்து மியூசிக் எழுதியிருப்பார். அந்த மியூசிக்கு அதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த பாடலை நான் கம்போஸ் செய்தேன். ஆனால் பிற்காலத்தில் இப்பொழுது வருகின்ற பொழுது இந்த ஷூபர்ட் சிம்பனி மேலேயே இந்த சாங்கை அமைத்து பாட வேண்டும் என்று இங்கே அந்த சிம்பனி ஒரிஜினல் மியூசிக் மேலேயே இந்த சாங்கை இதயம் போகிறது என்ற பாடலை இங்கே பாடவிருக்கிறேன். அது எப்படி, இது இசை உலக சரித்திரத்திலேயே ஒரு பெரிய அதிசயம். டூ டிஃப்ரெண்ட் கல்ச்சர், இட் இஸ் நாட் டிஃபரண்ட் அப்படின்னு நிரூபிக்கிற பாடல். இட் இஸ் நாட் டிஃபரண்ட், இட் இஸ் தி சேம் திங் ஒன்லி அப்படின்னு நிரூபிக்கிற பாடல் இது. நான் அதை வந்து நிகழ்த்தி இருக்கிறேன். இசை உலக சரித்திரத்திலேயே இது ஒரு பெரிய சாதனை. சாதனைகளுக்காக, அவார்டுக்காக காத்திருப்பவன் நான் அல்ல. நான் நடக்கிறேன்னா சாதனை தான், பேசுறேன்னா சாதனை. நீங்கெல்லாம் எங்களை சந்தோஷமா இருக்கீங்களே, என்ன காரணம்? நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன், அதான காரணம். இப்போ நீங்க பாட்டு கேளுங்க, நம்ம பேச்ச விட்டுருவோம். நான் பேச்சாளர் இல்லை, பேசுறதுக்கு வந்ததில்லை. நான் பாட்டாளி, பாட்டு நம்ம ஊர் பாட்டு.